தமிழில் ஊக்கமூட்டும் ஒரு சில கவிதைகள். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதை உன்னால் செய்யவும் முடியும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் அது ஒரு புது அனுபவம். அதுதான் வாழ்க்கை. நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருபோதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. தனியாக போராடுகிறேன் வெற்றி. தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. தனியாக போராடுவதே வெற்றிதான். நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும். பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அழுவதால் கண்கள் சுத்தமாகுமாம். நீ அழுவதால் கண்கள் சுத்தமாகுமாம். கண் பார்வை தெளிவாகுமாம். மன அழுத்தம் குறையுமாம். நன்றி சொல்லுங்கள் உங்கள் மனதை காயப்படுத்தியவருக்கு. கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும், குரங்குதான் கொட்டிக்கரணம் போட வேண்டும். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. காத்திரு, நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணங்களுடன் நடக்கும். தனித்திரு, அதுவே உன் தனித்திமிர். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன் என்னை. கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் அன்று. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமிர் மட்டும் இருந்தால் போதும், வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம். சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வு, அதை உனக்கு பிடித்தபடி மனசாட்சிப்படி வாழ்ந்துவிடு. தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை. தீர்வுகளை கேட்க நீ கெட்டவரும் இல்லை. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. நம் நிலை கண்டு கைகட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கையின் அடையாளம். அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லையேல் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். நீ யாரென்று உனக்கே புரிய வைக்கும் அற்புதமான ஆயுதம்தான் அவமானம். நீ யாரென்று உனக்கே புரிய வைக்கும் அற்புதமான ஆயுதம்தான் அவமானம். நோயால் கெட்டவர்களை விட வாயால் கெட்டவர்கள்தான் அதிகம். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை. நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை. இறைவனே நம்மை தேடி வருவார்.
எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். காத்திரு, நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணங்களுடன் நடக்கும். உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம். இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரம் இல்லை நமக்கு. உன்னை யாரும் சீண்டாத வரைக்கும் சிவனேன் இரு, சீண்டினா சிவனாயிரு. அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்தால் உன் அழகிய வாழ்க்கை அடியோடு நாசமாகும். சில நாட்கள் பேசாமல் இருந்து பார், பல பேர் காணாமல் போய்விடுவார்கள். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றி அடைய உதவும். மாற்றங்கள் என்ற ஒன்றை இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்கச் செய்யாது. அன்பு சிலருக்கு காட்டத் தெரியவில்லை, சிலருக்கு காட்டுவது தெரியவில்லை, பலருக்கு காட்டுவது புரிவதே இல்லை. குள்ள நரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும். குழி பறிக்க அல்ல, அடுத்தவர் பறிக்கும் குழியில் விழாமல் இருக்க. உன் வாழ்க்கை சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். அனைவருக்கும் வரலாற்றில் ஒரு தனி பக்கம் உண்டு. அந்த பக்கத்தை நிரப்புவதும் காலியாக வைத்திருப்பதும் அவரவர் முயற்சியில்தான் உள்ளது. நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகிறோம். அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகிறோம். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். கூட்டத்தில் ஒரே ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் எந்த பொருளும் 2 முறைதான் அழகாக தெரியும். 1 அடைவதற்கு முன்பு, 2 இழந்ததற்கு பின்பு. நேரத்தை வீணாக்கும் போது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ வீணாக்குவது நேரத்தை அல்ல, உனது வாழ்க்கையை. சிந்தனைக்கு தனிமையை தேர்ந்தெடு. மகிழ்ச்சிக்கு நல்ல மனங்களை தேர்ந்தெடு. பழகிவிட்டோம் என்பதற்காக சிலர் பேசுகிறார்கள். கோபப்பட்டாலும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் சிலர் பேசுகிறார்கள். இனிப்பா இருந்தால் விழுங்கி விடுவார்கள், கசப்பா இருந்தால் துப்பி விடுவார்கள். உப்பா இருங்கள், அப்போதுதான் சரியாக உபயோகிப்பார்கள். ஒருமுறை அழுதுவிடு, சோகம் குறையும். ஒருமுறை கத்திவிடு, கோபம் குறையும். ஒருமுறை சிரித்துவிடு, பாரம் குறையும். ஒருமுறை விலகிவிடு, நேசம் புரியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறவன் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி. விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது
விவரம் தெரியாத வயதில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் சொர்க்கம். அவர்களுக்காகவும் இவர்களுக்காகவும் வாழ்ந்தது போதும். உனக்காக உன் வாழ்க்கையை வாழு. அப்போது வரும் திருப்தியும் மகிழ்ச்சியும் எல்லையில்லா மகிழ்ச்சி. மரங்களில் பழம் இருந்தால் பறவைகள் தேடி வரும். வாழ்க்கையில் உயர்விருந்தால் உறவுகள் ஓடி வரும். எண்ணங்களில் நீ அழகாயிரு. உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஏனெனில் தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டேன்றான் என்று நம் கிட்டே தோற்றுவிடும். வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நகர விரும்பினால் பிறரின் முடிவுகளை ஏற்காதீர்கள். கேள்வி எழுப்பி பழகுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவற்றை மறந்து விடுங்கள். அது தந்த பாடத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முயலாதீர்கள். அவற்றை எதிர்கொண்டு சரி செய்யுங்கள். உங்களின் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் பின்வாங்காதீர்கள். நீங்கள் செய்யும் எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லாதீர்கள். நிகழ்காலத்தை நிலைத்து பெருமை கொள்ளுங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையும் விஷயங்களை நினைத்து மகிழுங்கள். தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதன் வலி மரணத்தை விட கொடியது. நம்மை வாழ வைக்கவும் அழ வைக்கவும் எல்லோராலும் முடியும். ஆனால் நம்மை மீண்டும் எழ வைக்க நம் தன்னம்பிக்கை ஒன்றால் மட்டுமே முடியும். எதிரி எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமல்ல, எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதே முக்கியம். தடையை எண்ணினால் பயம் உருவாகும். மாறாக உங்கள் இலக்கின் வெற்றியை எண்ணி பாருங்கள். நம்பிக்கை பிறக்கும். நீங்கள் கற்பனை செய்த வாழ்வை வாழ வேண்டுமெனில் உங்கள் கனவுகளின் திசையில் நம்பிக்கையுடன் செல்லுங்கள். பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், வீழ்ந்தால் உதவ சொந்தங்கள் இல்லாமல் தனியாய் நின்று முன்னேறி வந்திருந்தால் தட்டிக் கொள்ளுங்கள் உங்களை. நீங்களும் 1000-ல் ஒருவன். இன்று மிகவும் சிரமமாக இருக்கலாம். நாளை இதைவிட கொடுமையாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் நமக்கான சூரியன் உதிக்கும். எனவே துவண்டு விடாதீர்கள். கொன்று குவிக்கும் தனிமை கொடியது. ஆறுதல் இல்லா அழுகை கொடியது. முடியும் முன்பே கலைந்துவிடும் கனவுகள் கொடியது. உறக்கம் தொலைந்த விழிகள் கொடியது. இரக்கமற்ற இருதயம் கொடியது. மென்று விழுங்கும் ஞாபகம் கொடியது. விட்டு விலகும் பாசம் கொடியது. கொட்டிச் சென்ற அன்பும் கொடியது. அவசியமானது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அல்ல, அது எல்லோரிடத்திலும் இருக்கிறது. வெற்றிக்காக தயாரிப்பில் உள்ள விருப்பமே முக்கியம். மௌனமாக இரு. உனக்கு ஒன்று பிடிக்காத போது மௌனமாக இரு. உன்னை யாருக்குமே புரியாத போது மௌனமாக இரு. உன்னை விட்டு பிறர் விலகும் போது மௌனமாக இரு. உன்னோடு யாரும் பேசாத போது மௌனமாக இரு. உன்னை குறை கூறும்போது மௌனமாக இரு. உனக்கு கோபம் வரும்பொழுது மௌனமாக இரு. உன்னை வெறுக்கும் போது மௌனமாக இரு. உனக்கு பிரச்சனை வரும்போது மௌனமாக இரு.
மௌனம் ஒன்றே சிறந்தது.